ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு நரியும் ஒரு ஆமையும் நண்பர்களா ரொம்ப நாளா வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் இந்த ஆமை ரொம்ப சோகத்துல உக்காந்து இருந்துச்சான். இத பார்த்த நரி, என்ன ஆமையரே ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன காரணம்னு கேட்டுச்சான். இதற்கு அந்த ஆமை, எனக்கு இருக்கிற இந்த ஓட்டினால தானே என்னால சரியா ஓட முடியல, பறக்க முடியல. இந்த ஓடு மட்டும் இல்லைனாக்கா நான் மற்றவங்கள மாதிரி பறப்பேன், ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமை சொல்லிச்சான். இறைவன் கொடுத்த உடல் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஏன் இந்த உடல் அமைப்பு ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நரி கேட்டுச்சான். இதுக்கு அந்த ஆமை, எனக்கு தான் தெரியாதே, உனக்கு தெரிஞ்சா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை சொல்லிச்சான். இதற்கு அந்த நரி சொல்லிச்சான், ஒருத்தவங்களுடைய வாழ்விடத்தை பொறுத்தும் இயற்கை கிட்ட இருந்து வருகின்ற பேராபத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு விதமான உடல் அமைப்பை கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லிச்சான். உன்னோட உடல்ல இருக்கிற ஓடு உனக்கு ரொம்ப உதவி செய்யறதுக்கு தான் இந்த ஓடு அமைஞ்சிருக்கு. அதனால நீ இந்த ஓட்டை பார்த்து ரொம்ப வருத்தப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிச்சான் நரி. என்னதான் இந்த நரி ஆறுதல் சொன்னாலும் இந்த ஆமை அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்திலேயே இல்லையா. அந்த சமயம் அந்த வழியா வந்த ஒரு வேடை இந்த நரியை பார்த்து தன்னுடைய வில்லுக்கு குறி வச்சுக்கின்னு இருந்தானா. இதை பார்த்த ஆமை உடனே நரிக்கு முன்னாடி குறுக்க நின்றுச்சான். இந்த வேடை விட்ட அம்பு இந்த ஆமையோட ஓட்டுல பட்டு அந்த அம்பு கீழே விழுந்துடுச்சான். ஸோ குறி தப்பிடுச்சான். உடனே இந்த நரி உடனே இந்த வேடனை பார்த்து ஓட ஆரம்பிச்சுதான். இதை பார்த்து அந்த வேடை பயந்து ஓடி போயிட்டானா. அப்போதான் அந்த நரி சொல்லிச்சான், இப்போ பார்த்தியா, உன்னோட கடினமான இந்த ஓடு தான் உன்னையும் காப்பாத்துச்சு, என்னையும் காப்பாத்துச்சு. இந்த ஓடு மட்டும் இல்லைன்னாக்கா நீயும் செத்து போயிருப்ப, நானும் செத்து போயிருப்பேன். இனிமேல்ட்டு உன்னோட உடம்பை பற்றி நீ வருத்தப்படாத, நல்லபடியாக சந்தோஷமாக வாழுன்னு சொல்லிட்டு நரி சொல்லிச்சான். இதை கேட்ட ஆமை, ஆமாம் ஆமாம், நீ சொன்னது சரிதான், நான் இனிமேல்ட்டு வருத்தப்பட மாட்டேன், இனிமேல்ட்டு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்வேன், வா நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக போச்சான்.